பாகிஸ்தானோட தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் மற்ற நாடு மேலே ஏவி விடக்கூடிய ஏவல் படையாகவும் கூலிப்படையாகவும் தான் செயல்படும். அவங்க பலூச்சிஸ்தான்ல போய் சண்டை போட சொன்னா அந்த ராணுவத்துக்கும் தெம்பில்ல, அங்கே அப்பாவி மக்களை சுட்டே கொன்று பழகியவர்கள். அவங்க போய் பலூச்சிஸ்தானோட நிலப்பரப்புல போய் அவங்களை சண்டை போட சொன்னா அவங்களை இவங்க போட்டுருவாங்க பலூச் மக்கள். பாகிஸ்தானுக்கு பொருளாதாரம் ஒன்று இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? ஏற்கனவே கீழே தான் பிச்சை எடுக்கிறது தான் பொருளாதாரம் அவங்களை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட், இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் தான் பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பட்ஜெட். நான் சொல்றது ஒரு தமிழ்நாடு. நான் இன்னும் மகாராஷ்டிரா எல்லாம் லிஸ்ட்லயே சேர்க்கல. காக்ரோச் கட்சின்னு ஒன்று இருக்கு. அவங்க பண்ற ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துடலாமா? இப்போ எதிர்த்தா ஆயுள் தண்டனை, ஆக்ரோஷமா பேசினா தூக்கு தண்டனையா? இதுதான் ஜனநாயகமா? இந்திய ஜனநாயகத்தை கேள்வி கேட்கும் இங்க இருக்கும் சில மூடர்களுக்கு இங்க வந்து சில பேர் வந்து பாகிஸ்தான் நம்ம நாட்டுல என்ன வாழுதான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான்ல இணைய வேண்டும் என்ற ஒரு தேவையும் இல்லை, அவங்களுக்கு அந்த எண்ணமும் இல்லை. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, பலூச்சிஸ்தானை எப்படி காஷ்மீர் இன்னைக்கு POK எப்படி இருக்கோ அது மாதிரி ராணுவத்தை அனுப்பி பலூச்சிஸ்தானை கட்டாயப்படுத்தி பாகிஸ்தானில் இணைத்தார்கள். கிளர்ச்சிகளை அடக்குவதற்கு பாகிஸ்தான் கையாண்ட விதம் வந்து அடக்குமுறை தான். துப்பாக்கிச்சூடு, ஆட்களை கொல்வது. இன்ஃபேக்ட் அங்க வந்து ஹாஃப் விடோஸ் என்ற கான்செப்டே இருக்கு. ஹாஃப் விடோஸ்னா அவர்களுக்கு கணவர்கள் இருந்தாலும் இல்லை என்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருப்பதே வந்து இந்தியா என்ற நாடு கலாச்சார ரீதியில், கோட்பாடு ரீதியில், கொள்கை ரீதியில் ஒரு நாடு இருக்கிறதுக்கான தேவைக்கு எதிரானது, விரோதமானது பாகிஸ்தான் என்ற நாடு இருப்பது. பாகிஸ்தானோட கிட்டத்தட்ட 45% நிலப்பரப்பு பலூச்சிஸ்தான். ஆனா வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய பலூச் மக்களின் எண்ணிக்கை 47%. இதெல்லாம் கருத்தில் கொண்டு மீரியார் பலூச் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், அவர் வந்து டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் பலூச்சிஸ்தான், பலூச்சிஸ்தானுக்கான அரசை நிறுவுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். ஜெயின். இந்தியாவுக்கு தொடர்ந்து பாகிஸ்தான் ஒரு அச்சுறுத்தலா இருந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு வந்துட நம்மளால் பார்க்க முடியுது. பாகிஸ்தானுக்குள்ளேயே பாலுசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. அதையும் தாண்டி தங்களை வந்து ஒரு பாலுசிஸ்தான் அப்படிங்கிற தனி நாடாக வந்து அறிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டதை வந்து நம்மளால் இணையதளங்களில் பார்க்க முடியுது. அந்த அறிக்கையின் உண்மைத்தன்மை என்ன? அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான் 1947-48 வாக்கில் கட்டாயப்படுத்தப்பட்டு ஜின்னாவால் இராணுவத்தை அனுப்பப்பட்டு பிடுங்கி அதுக்கிருந்த சுதந்திரத்தை அகற்றி சுதந்திர நாட்டை, பலூச்சிஸ்தான்ன்றது ஒரு சுதந்திர நாடு, பிரிட்டிஷ் கிட்ட இருந்த ப்ரொடெக்டரேட்டா இருந்த நாட்டை பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில், அதான் கான் ஆஃப் கிலத் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சின்ன சின்ன நாடுகளாக இருந்தது. அந்த நாடுகள் எல்லாத்தையும் கான் ஆஃப் கிலத் அப்படின்ற ஒரு ஒரு இது அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கான் ஆஃப் கிலத்தே வந்து ஜின்னா அட்வொகேட்டாக வச்சு கோர்ட்டுக்கு போய் அவங்க சுதந்திரம் வந்து பர்மனெண்ட்டாக அவங்க சுதந்திரம் எப்படி பாகிஸ்தான் வந்து சுதந்திர நாடாக உருவாச்சோ அந்த டைமில் இவங்களுக்கும் சுதந்திரம் கிடச்சிது, பலூச்சிஸ்தானுக்கும். பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானில் இணைய வேண்டும் என்ற ஒரு தேவையும் இல்லை, அவங்களுக்கு அந்த எண்ணமும் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, பலூச்சிஸ்தானை அவங்க இராணுவத்தை அனுப்பி, எப்படி காஷ்மீர் இன்னைக்கு POK எப்படி இருக்கோ அது மாதிரி இராணுவத்தை அனுப்பி பலூச்சிஸ்தானை கட்டாயப்படுத்தி பாகிஸ்தானில் இணைத்தார்கள். ஸோ இணைத்தா போதாது, அந்த இடத்துக்கு ஒரு தேவையான கட்டமைப்பும், அந்த இடத்துல தேவையான ஒரு மக்களுக்கு தேவையான ஜனநாயக ரீதியிலான ஆட்சியும் இதெல்லாம் கொடுக்கணும். அது பாகிஸ்தான் என்றைக்குமே கொடுத்ததில்லை. 48 கிளர்ச்சி, 56 கிளர்ச்சி, 75 கிளர்ச்சி, திரும்பி 2004 இருந்து இன்னி வரைக்கும் பல்வேறு கட்டங்களாக கிளர்ச்சி நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த கிளர்ச்சிகளை அடக்குவதற்கு பாகிஸ்தான் கையாண்ட விதம் வந்து அடக்குமுறை தான். துப்பாக்கிச்சூடு, ஆட்களை கொல்வது. இன்ஃபேக்ட் அங்கே வந்து ஹாஃப் விடோஸ் என்ற கான்செப்டே இருக்கு. ஹாஃப் விடோஸ்னா அவர்களுக்கு கணவர்கள் இருந்தாலும் இல்லை என்ற நிலையில் தான் இருக்கிறார்கள், காணாமல் போயிருக்காங்க பலாயிரம் பேர்.
அடிப்படை தேவைகள், உதாரணத்துக்கு 1960களில் சூய் கேஸ் பிளான்ட்னு சொல்லிட்டு அங்கே எரிவாயு வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அந்த சூய் கேஸை வந்து வெஸ்ட் பஞ்சாப் மாகாணத்துக்கு அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. 90கள் வரைக்கும், 90கள் கடைசி வாக்கு வரைக்கும் பலூச்சிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய அவங்க நிலப்பரப்பில் எடுக்கிற கேஸே அவங்களுக்கு உபயோகப்படல, அந்த மக்களுக்கு போய் சென்றடையல. பாகிஸ்தானோட கிட்டத்தட்ட 45% நிலப்பரப்பு பலூச்சிஸ்தான். ஆனா வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய பலூச் மக்களின் எண்ணிக்கை 47%. ஸோ இப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு மீரியார் பலூச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், மனித உரிமை சம்பந்தப்பட்டு பலூச் போராளி, அவர் வந்து டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் பலூச்சிஸ்தானுக்கான அரசை நிறுவுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு அங்கீகாரம் 2 நாடுகள் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஈரானிடமும் இந்தியாவிடமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அங்கீகாரம் இந்தியாவோ ஈரானோ வழங்கினால் பாகிஸ்தான் இன்னொரு பங்களாதேஷ் தருணத்தை எட்டிவிடும், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் தருணத்தை. ஸோ உண்மைத்தன்மை என்ன என்றால், அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டு இருக்கிறார்கள், பலூச் லிபரேஷன் ஆர்மி. நான் வரும்போது கூட இப்போ பார்த்தேன், முஸ்துங் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்னி, முஸ்துங் இதெல்லாம் வந்து பலூச்சோட பல்வேறு நகரங்கள், குவட்டா இதெல்லாம். அதில் முஸ்துங்கில் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வீரர்கள் 45 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு தாக்குதலில், பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள். 85% நிலப்பரப்பு பாகிஸ்தான், பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் 85% பாகிஸ்தான் இராணுவ கட்டுப்பாட்டிலே இல்லை, கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. கிட்டத்தட்ட 150 எரிவாயு எடுக்கக்கூடிய கிணறுகள் வந்து இன்னைக்கு அங்கே செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. 1200க்கும் மேற்பட்ட தங்க சுரங்கங்கள், காப்பர், அந்த சுரங்கங்களை வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் எந்த வேலையும் பண்ண முடியாமல் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. பொருளாதார ரீதியில் பலூச்சிஸ்தானில் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அரசாங்கத்தோட கட்டுப்பாடு இழந்துள்ளது. நான் சொல்ல, மௌலானா ஃபசுலுர் ரஹ்மானே சொல்லியிருக்காரு. பலுசிஸ்தான் வந்து அந்த பாகிஸ்தானோட அந்த தங்க சுரங்கங்களாக இருந்தாலும் சரி, இந்த இயற்கை எரிவாயு நிலையங்களாக இருந்தாலும் சரி, அத்தனையும் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சைனாக்கு தாராவாத்து கொடுத்துருந்தாங்க. பாகிஸ்தான் கொடுக்குறாங்களா? ஆமாம், கான்ட்ராக்டில் சைனா கொடுக்கலாமா, நடுவில் யூஎஸ்க்கு போய் கொடுக்கலாமா, இது மாதிரி கூறு போட்டு பலூச்சிஸ்தானை கூறு போட்டு விற்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஆமாம் சார், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ல. அந்த அங்கே இருக்கிற நிலப்பரப்பில் 47% வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிற மக்கள்னு சொல்கிறேன். வளம் மிக்க ஒரு பிரதேசத்தில் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 50% நெருங்குதுன்னா, அப்போது அந்த மாகாணத்துக்கு என்ன ஒரு வளர்ச்சி பணிகளை பாகிஸ்தான் மேற்கொண்டது இத்தனை ஆண்டுகளில்? அந்த மாகாணத்தோட மக்களின் தேவையை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்தது? பலூச்சுகளை 2ஆம் தர குடிமகன்களாக தானே நடத்தியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பலூச்சுகளும் புஷ்தூன்களும், நார்த்தில் போனீங்கன்னா புஷ்தூன்ஸ் இருப்பாங்க, மற்ற பகுதிகளெலாம் பலூச் இருக்காங்க. மக்கள் தொகையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எண்ணிக்கை வந்து 1 கோடிக்கும் கீழே தான் வரும். அந்த மக்கள் தொகை கம்மி அவங்க. அதனால இந்த வெஸ்ட் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இந்த பஞ்சாபி டாமினேஷன், அந்த பஞ்சாபி கல்ச்சர், அந்த கலாச்சார ரீதியில், இராணுவ ரீதியில், பொருளாதார ரீதியில் இந்த பஞ்சாபி டாமினேஷன் வந்து பலூச் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல், அது முக்கியமான தகவல் தான், நிறைய பேருக்கு தெரியாது. என்னன்னா, ஆசிஃப் அலி ஜர்தாரி பாகிஸ்தானோட ஜனாதிபதியே பலூச். அவர் இப்போ இதுக்கு ஆதரவா இருக்காரா இல்லை எதிராக இருக்காரு? அவர் இப்படி ஆதரவா இருக்க முடியும்? ஆதரவா இருந்தாருன்னா இப்போ ஜனாதிபதி பதவி பறி போயிடும். மறைமுக ஆதரவு அப்படி எதுவும் இல்லை. இல்லை, அவரோட பெரிய, அதாவது ஆயிரக்கணக்கான ஏக்கர்களுக்கு சொந்தக்காரர் அவர் பலூச்சிஸ்தானில். அவர் கல்யாணம் செய்தது வந்து சிந்து மாகாணத்தை சேர்ந்த பூட்டோ குடும்பத்தில். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4500 ஏக்கர் நிலம் இருக்குது பூட்டோ குடும்பத்துக்கு. 3 ரயில்வே ஸ்டேஷன் பாஸ் ஆகும் அவங்க லார்கானால அவங்க போகிற இது. ஸோ அந்த குடும்பத்தில் வந்து இவர் மருமகனாக வந்து அவருக்கு 2 மைத்துனர்கள். ஒருத்தர் வந்து ஷானவாஸ் பூட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷானவாஸ் பூட்டோ வந்து பாகிஸ்தான் இராணுவமே வந்து கொன்னுடுச்சு.
அதுக்கப்புறம் முர்தாஸ் அலி பூட்டோன்னு ஒருத்தர் வந்து பெனசீர் பூட்டோ பிரதமரா இருக்கும்போதே அவர் கொல்லப்பட்டார். ஸோ பெனசீர் பூட்டோ எப்படி இறந்து போனாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அந்த பூட்டோ குடும்பமே ரத்த சரிதம் தான் அது மொத்தமே. ஸோ அதை பக்கத்தில் வச்சிருங்க. பட் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், பலூச்சிஸ்தான் நடக்கிற விஷயங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன். அங்கே வந்து அமைதி போராட்டத்துக்காக மெஹரான் பலூச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர், அவங்க வந்து பெண்களையும் குழந்தைகளையும் முதியோர்களையும் திரட்டி மனித உரிமை மீறல் பிரச்சனைக்காக உலகளாவிய அளவில் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள கைது செய்து தேச விரோத குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா இந்தியாவில் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வேணாம், இங்கே கேஸ் எடுக்க வேணாம், இங்கே அது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ டெல்லியில் வந்து காக்ரோச் கட்சின்னு ஒன்று இருக்கு, அவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துடலாமா? அப்போ எதிர்த்தா ஆயுள் தண்டனை, பேசினா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினா தூக்கு தண்டனையா? இதுதான் ஜனநாயகமா? ஏன்னா நான் இந்த கேள்வியை நான் ஏன் வைக்கிறேன்டான்னா, இந்திய ஜனநாயகத்தை கேள்வி கேட்கும் இங்க இருக்கும் சில மூடர்களுக்கு இங்க வந்து சில பேர் வந்து பாகிஸ்தான் நம்ம நாட்டுல என்ன வாழுதான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த நாட்டை எதிர்கேள்வி கேட்கறது, இங்க பிரதமரை திட்டுறதும் உண்டு, பிரதமரை வந்து சாடுறதும் உண்டு, முதல்வரை திட்டுறதும் உண்டு, இங்க எல்லாமே நடக்குது இல்லையா? அது ஒரு அளவு மிஞ்சினா மாத்திரம்தான் சட்டம் பாயுமே தவிர்த்து ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு கருத்தையும் இந்த நாட்டில் வந்து யாரும் புறந்தள்ளுறது இல்லை. ஏன் இந்திய பிரதமரை திட்டாத வார்த்தைகளா? எல்லா வார்த்தையும் திட்டியாச்சு அவரை. ஆனா அப்படி பார்த்தா எத்தனை பேருக்கு அவர் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கணும்? இல்ல தமிழகத்துல முதல்வர்களை, முன்னாள் இந்நாள் எல்லா முதல்வர்களையும் எப்படி வந்து எதிர்கட்சிகள் சாடுகின்றன? சிலர் பொம்மை முதல்வர்ன்னுவாங்க, சிலர் வந்து வாயை திறக்க மாட்டாரு, உம்முன்னு இருப்பாருன்னு சொல்லுவாங்க, சில பேர் அடாவடி பேர் வழின்னு சொல்லிட்டு சில பேரை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் தூக்கி நம்ம ஆயுள் தண்ணி கைதி ஆக்கிட்டு. ஆமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் மற்ற நாடுகள்ல இல்லை அப்படிங்கிறத நம்மளால, குறிப்பிட்டு பாகிஸ்தான்ல இல்லை. பாகிஸ்தான் அதே மாதிரி தான். பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் பார்வை எப்படின்னா, அவங்க வந்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு, ஒரு தீவிரவாத நாடாக தான் நம்ம பார்க்குறோம். வேற ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது அதுல ஐயம் இருக்கிறதா, டவுட் இருக்கா? அதை வச்சு நான் அடுத்த கேள்விக்கே வரேன். அப்படி தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு, அந்த நாட்டுக்குள்ளாடியே இப்படி ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் வெடிக்கும்போது, அந்த நாட்டு இராணுவமாக இருந்தாலும் சரி, அந்த நாடு ஆதரிக்கக்கூடிய தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிரும்? யார் போர் தொடுக்கிறதுக்கு? தனி நாடு கேட்டு நிற்கிறவங்களுக்கு எதிராக. சார், அங்க நடந்துக்கிறது இன்சர்ஜென்சி அப்படின்னு பேரு, உள்நாட்டு கலவரம். அது உள்நாட்டு கலவரம். பாகிஸ்தானோட தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் மற்ற நாடு மேலே ஏவி விடக்கூடிய ஏவல் படையாகவும் கூலிப்படையாகவும் தான் செயல்படும். அவங்க பலூச்சிஸ்தானில் போய் சண்டை போட சொன்னால் அந்த இராணுவத்துக்கும் தெம்பில்லை. அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தின் பிரிவுகளாக, இன்னும் சொல்ல போனால் கைப்பாவைகளாக செயல்படும் தீவிரவாத அமைப்புகளான லஷ்கர்-e தொய்பா, ஜெய்ஷே முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன், இது போன்ற அமைப்புகள் அங்கே அப்பாவி மக்களை சுட்டே கொன்று பழகியவர்கள். அவங்க போய் பலூச்சிஸ்தானோட நிலப்பரப்புல போய் அவங்களை சண்டை போட சொன்னா அவங்களை இவங்க போட்டுருவாங்க, பலூச் மக்கள். பாகிஸ்தானை விட பலூச்சிஸ்தான் வந்து பலமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா சார்? மீரியார் பலூச் சொல்லியிருக்கிற இன்னொரு தகவல் வந்து, இந்த வருட கடைசிக்குள்ள, டிசம்பர் மாதத்துக்குள்ள 5 லட்சம் பேர் கொண்ட பலூச் ராணுவம் தயார் நிலையில் இருக்கும். பாகிஸ்தானோட மொத்த ராணுவ பலமே 5,70,000 பேர் தான். நான் சொல்ல ராணுவம். ராணுவம் இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறதுக்கு யாராவது உதவி பண்ணணும் இல்ல? எங்க இருந்து அந்த உதவிகள் வருது? பல்வேறு நாடுகள் பண்ணலாம். மாற்று நாடுகள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் பண்ணலாம். அது யாராவது இருக்கலாம்ல. ஜனநாயக ரீதியில அவங்க போராடுற போராட்டம் கரெக்டான போராட்டமா இருந்தா அதுக்கு யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருப்பதே வந்து இந்தியா என்ற நாடு உருவான அந்த கலாச்சார ரீதியில், கோட்பாடு ரீதியில், கொள்கை ரீதியில் இந்தியா என்ற நாடு இருப்பதற்கான அந்த தீசிஸ் அப்படின்வாங்க, ஒரு நாடு இருக்கிறதுக்கான தேவைக்கு எதிரானது, விரோதமானது பாகிஸ்தான் என்ற நாடு இருப்பது. அதை ஒழிப்பது தான் சால சிறந்தது. கிட்டத்தட்ட அழிவு நெருங்கி விட்டது அப்படிதானே பார்க்க முடியும். ஏன்னா முக்கியமான பொருளாதார அவங்க அழிவு அவங்களே தான் சார் தீர்மானிச்சாங்க, நம்ம தீர்மானிக்கல.
உங்க உங்க தாய் தந்தையினர் என்னோட தாய் தந்தை வந்து நீ போயிட்டு பக்கத்து நாட்டில் போய் குண்டை வை, அவன் நாட்டில் வந்து நீ அங்கே போய் ஜிஹாத் பண்ணனா நீ பெருசாக அச்சீவ் பண்ணிட்ட, இப்படியெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கல. அங்கே இருக்கிற ஒரு சமுதாயத்தையே வந்து சீரழிச்சாங்க. இந்தியா மீது கொண்ட வன்மத்தாலே பாகிஸ்தான் இன்னைக்கு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதான் தான் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஒரு வாட்டி சொன்னார், ஆமாம் பாகிஸ்தானும் ஐடி செக்டாரில் ஜெயிண்ட் தான், நாங்களும் ஐடி செக்டாரில் ஜெயிண்ட் தான், 2 பேரும் ஐடி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐடி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பாகிஸ்தான் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐடி வந்து இன்டர்நேஷனல் டெரரிசம் அப்படின்னாரு. இப்போ அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததா நம்ம பார்க்க முடியுதா? முற்றுப்புள்ளின்னு சொல்ல முடியாது, கமா போட்டுக்கிட்டு இருக்கோம். பஞ்சாப் என்ற ஒரு வெஸ்ட் பஞ்சாப் என்ற ஒரு மாகாணம் பாகிஸ்தானாக மாறும் வரை அது கமா தான். ஓகே. ஸோ பாகிஸ்தான் துண்டாடப்பட வேண்டும். டு ப்ளீட் இந்தியா வித் 1000 கட்ஸ்ன்ட்டு முன்னாள் DGISI ஹமீத் குல் ஒரு காலத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்தார். இந்தியா முழுக்க பிரிவினையை தூண்ட வேண்டும், இந்தியா முழுக்க வந்து வன்முறையை தூண்ட வேண்டும், மத ரீதியிலாக, மொழி ரீதியிலாக, பிராந்திய ரீதியிலாக இந்தியாவை துண்டாட வேண்டும் என்ற ஒரு கொள்கையை எடுத்துட்டு வந்தார். ஹமீத் குல் பேர். அதாவது ஜியாவோட பீரியட்ல இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் கிரவுண்ட் தான் காலிஸ்தான், பஞ்சாப். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க நார்த் ஈஸ்ட் ஒவ்வொன்றா அவங்க கிரியேட் பண்ணாங்க, ஒவ்வொன்றா கட்டுப்படுத்தி வந்தோம் நம்ம. இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்க எதை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேயும் அவங்க மாட்டிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் பலுசிஸ்தான் ஒரு அரசியல் ஒரு போராட்டத்தை தாண்டி அந்த நாட்டு மக்கள் வந்து இதனால பாதிக்கப்படாதானே போறாங்க. ஏன்னா மிகப்பெரிய பொருளாதாரமே பலுசிஸ்தான் பக்கம் வரும்போது பாகிஸ்தான் வந்து பொருளாதாரத்தில் இன்னும் கீழே தானே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தானுக்கு பொருளாதாரம் ஒன்று இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? ஏற்கனவே கீழே தான் பிச்சை எடுக்கிறது தான் பொருளாதாரம் அவங்களை பொறுத்த வரைக்கும். சார், தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட், இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் தான் பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பட்ஜெட். நான் சொல்றது ஒரு தமிழ்நாடு. நான் இன்னும் மகாராஷ்டிரா எல்லாம் லிஸ்ட்லயே சேர்க்கல. ஒரு மாநிலத்தின் பொருளாதாரம். நம்ம தமிழ்நாட்டோட ஒரு மாநிலத்தோட வருமானம் தான் பாகிஸ்தான் நாட்டோட வருமானம். அப்போ புரிஞ்சுக்கோங்க பாகிஸ்தானோட பொருளாதார நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. சார், நான் என்ன சொல்றேன், மக்கள் மேம்பாட்டுக்கான பணிகளும் மக்கள் தேவைக்கான பணிகளும் அவங்களுக்கு வளர்ச்சிக்கான பணிகளும் பண்றதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பக்கத்து நாடு எப்படி கெடுப்பான், பக்கத்து வீட்டில் வந்து எப்படி நெருப்பு மூட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதியாக தூங்கக்கூடாதுன்னு இந்த சிந்தனையிலையும் இந்த நினைப்பிலையுமே ஒரு நாடும் அதில் இருக்கிற ஒரு இராணுவமும் இருந்தால் எப்படி அந்த நாட்டில் வளர்ச்சி இருக்கும்? மொத்த நாட்டோட பொருளாதாரம் கீழே போயிட்டு இருக்கு, ஆனால் இராணுவத்தோட பொருளாதாரம் மாத்திரம் மேலே போயிட்டு இருக்கு. எப்படி அங்கே அங்க அரசியல் சாசன சட்டமும் ஒன்று இருக்கு, ஆனா அந்த அரசியல் சாசன சட்டமும் இராணுவத்தின் கைப்பாவை தான். அங்க இருக்கிற பாராளுமன்றமும் வந்து அவங்க வந்து மெம்பர் ஆஃப் நேஷனல் அசம்பிளி அப்படின்வாங்க, அவங்களும் வந்து இராணுவத்தோட கைப்பாவை தான். ஒரு வெஸ்ட் பஞ்சாபியும் சிந்தியும் ஜெயிச்சா மாத்திரம் போதும் பாகிஸ்தான் ஆட்சி அமைச்சிடலாம். இந்தியாவில் ஒரு அரசு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அட்லீஸ்ட் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பெங்கால் ஜெயிச்சாகணும், யூபி ஜெயிச்சாகணும், அது தவிர்த்து தமிழ்நாடு ஜெயிச்சாகணும், மகாராஷ்டிரா ஜெயிச்சாகணும். ஏன் சொல்றேன், நான் ரீசன் சொல்றேன்னா மகாராஷ்டிரா 48 சீட்டு, பெங்கால் 42 சீட்டு, யூபி 80 சீட்டு, தமிழ்நாடு கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியும் சேர்த்தா 40 சீட்டு. எவ்வளவு இதுவே கிட்டத்தட்ட 200 சீட் இதுலயே வந்துடும். அப்ப கூட 72 ஷாட், 72 சீட் ஷாட். எல்லாமும் ஜெயிக்கவும் முடியாது, 100க்கு 100 சீட் யாரும் ஜெயிக்கவும் முடியாது, அதை நெருங்கி வரலாம். இது இல்லாம 25 சீட் இருக்கிற மாநிலங்கள் எடுத்து பாருங்க, ராஜஸ்தான், குஜராத், 20-25க்குள்ள வர மாநிலங்கள், ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா கொஞ்சம் 25க்கு மேலேயே வரும், 28 சீட்டு கிட்ட வரும், மத்திய பிரதேஷ். ஸோ இந்தியா ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா ஒரு அட்லீஸ்ட் 10 மாநிலங்களில் சாலிடாக ஜெயிச்சா மாத்திரம் தான் அரசை ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு 2 மாநிலத்து மாகாணத்தை மாத்திரம் ஜெயிச்சுட்டு ஆட்சி அமைச்சிட்டு ஒரு 45% நிலப்பரப்பு இருக்கிற பலூச்சிஸ்தானில் வந்து
அதுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லாம, அதுக்கான அங்கீகாரமே இல்லாம ஒரு நாடு இருக்குன்னா, அதாவது ஒரு பாராளுமன்றம் இருக்குன்னா, அப்போ அந்த பாராளுமன்றம் என்னத்துக்கு உதவும் சொல்லுங்க? இந்தியாவோட மிகப்பெரிய மாநிலம் எது? நிலப்பரப்புல? உத்தரப்பிரதேசம். அடிப்படையா எடுத்து பார்த்தா. மக்கள் தொகையில நான் சொல்றது. மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். ராஜஸ்தான் வந்து நிலப்பரப்புல யூபியோட கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன். யூபி வந்து மக்கள் தொகையில இருக்கிறதுலயே பெரிய மாநிலம். ராஜஸ்தான் சின்ன மாநிலம். அதுக்கன்ட்டு அந்த ராஜஸ்தான் வந்து டோட்டலா நெக்லெக்ட் பண்ணிட்டோமா? இந்திரா கனால்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 80கள்ல. அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்திரா கனால் வந்து ராஜஸ்தான்ல பாஸ் ஆன அப்புறம் மேலே ஓடுற பல நதிகளோட தண்ணீரை வந்து ராஜஸ்தான் பக்கம் திருப்பி ராஜஸ்தான்ல இன்னைக்கு விவசாயத்தை, பாலைவனமா இருந்த ராஜஸ்தான்ல இன்னைக்கு விவசாயம் நடந்துட்டு இருக்கு. அணைகள் கட்டணும். மக்கள் மேம்பாட்டு பணிகள்ல இந்தியா வந்து கவனத்தை செலுத்துச்சு. கல்வி நிறுவனங்கள், தவறுகள் இருக்குன்னா தவறுகள் இருக்கு. பட் கல்வி மேல நம்ம அதிகம் கவனத்தை செலுத்தணும். தொழில் மேம்பாட்டு மேல அதிகமா கவனத்தை செலுத்தணும். பாகிஸ்தான்ல தொழில் என்ன, சிறு குறு தொழிலே வந்து கஞ்சா பிளான்டேஷன் பண்றதும், துப்பாக்கி வந்து மேனுஃபேக்சர் பண்றதும், கள துப்பாக்கி மேனுஃபேக்சர் பண்றதும், இதுதான் அவங்களுக்கு சிறு குறு தொழில். ஒரு காலத்துல பாகிஸ்தான் வந்து உணவு வந்து சொந்தமா அவங்களே உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டுல இருந்து வாங்குறது இல்ல. இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட 30% உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான்ல. சிந்துல இருக்கக்கூடிய வறுமை கோட்டும் கீழே இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30%. பலூச்சிஸ்தான்ல 47%. கைபர் பக்துன்வால 35% கிட்ட, 35-36%. பஞ்சாப்ல மட்டும் தான் கம்மியா இருக்கு. ஒட்டுமொத்த பாகிஸ்தான்ல வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை 30%. 29 சொச்சம். ஸோ ஒரு நாட்டில் 100 பேர் இருக்கா, 100 பேருக்கு ஒவ்வொரு 30 பேருக்கும் அடுத்த வேளை சோறுக்கு வழி இல்லை. இந்த லட்சத்துல காஷ்மீர் எந்து, இந்தியாவை நான் வந்து ஒழிக்கும் வரை நாங்கள் தூங்க மாட்டோம், ஈரானுக்கு நாங்க தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்க தான் வந்து வழிவகுத்தோம். அதாவது அவங்களே இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ணிக்கிறது. இதுக்கு ஒரு ராணுவம், அமெரிக்கா கொடுக்குற பணத்தையோ இல்ல சவுதி கொடுக்குற பணத்தையோ 25க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல்களுக்கு சுவிஸ் வங்கியில் அக்கௌண்ட் இருக்கிறது. தெரியுங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஜெனரலாவது, நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன், ஒரு லிஸ்ட். பர்வேஸ் முஷரஃப், நம்ம மக்களுக்கு தெரிந்த காலத்துல இருந்தே எடுத்துக்கலாம். பர்வேஸ் முஷரஃப் எங்க போய் செட்டில் ஆனாரு? லண்டன்ல, துபாயில. பர்வேஸ் முஷரஃப்க்கு அப்புறம் வந்தது அஷ்ரஃப் கியானி, பர்வேஸ் அஷ்ரஃப் கியானி, ஆஸ்திரேலியாவில் 2000 ஏக்கர் வாங்கியிருக்காரு. அவருக்கு அப்புறம் வந்த அதிகாரி ரஹீல் ஷெரீஃப், ராணுவ தளபதியான, எங்க செட்டில் ஆனாரு? ரியாத்லயும் லண்டன்லயும் சொத்து இருக்கு அவருக்கு, ரஹீல் ஷெரீஃப். அவருக்கு அப்புறம் வந்தது யாரு? குமர் ஜாவேத் பாஜ்வா. பாஜ்வா எங்க செட்டில் ஆனது? பாஜ்வா இப்போ ஆசி முனீர் கொன்னே போட்டான் பாஜ்வாவை. கேட்டா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து செத்துட்டாருன்னு சொன்னான். சரிங்களா? குமர் ஜாவேத் பாஜ்வா வந்து சொத்து வச்சிருக்கிறது, அவரோட மருமகள் கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸே இல்லை. அவர் ரிட்டையர் ஆகும்போது அவங்க மருமகளுக்கு இருந்த சொத்து மாத்திரம் 300 கோடி ரூபாய் மருமகளுக்கு. ஸோ அவர் மொத்த சொத்தும் கணக்கிடப்பட்ட சொத்து ஒரு டைம்ல வந்து 2000 கோடிக்கு மேல பாகிஸ்தான் ரூபாயில. லண்டன்ல வீடு, துபாயில வீடு குமர் ஜாவேத் பாஜ்வாக்கு. சார் இந்தியாவில் எத்தனையோ ஜெனரல்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி அனில் சௌஹான் ரிட்டையர் ஆனாரு. அதுக்கு முன்னாடி மனோஜ் பாண்டே, ஜெனரல் பாண்டே ரிட்டையர் ஆனாரு. ஜெனரல் அனில் சௌஹான் ரிட்டையர் ஆனாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெனரல் நவரானே ரிட்டையர் ஆனாரு. ஏன் அவ்வளோதுக்கு இந்தியாவோட ஃபீல்ட் மார்ஷல் என்று அழைக்கப்பட்ட 71 போருக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்த ஃபீல்ட் மார்ஷல் சாம் மேனக்ஷா ரிட்டையர் ஆனப்போ எங்க செட்டில் ஆனார்? ஊட்டி உதகமண்டலத்தை போய் செட்டில் ஆனார். ஃபீல்ட் மார்ஷல் கரியப்பா கூர்க்ல இருந்தார் அவரோட வீட்டில். பிபின் ராவத் அவர் சர்வீஸ்ல இருக்கும் போதும், அவர் முடிஞ்ச அப்புறமா அவர் வீடு வந்து இன்னைக்கும் இருக்கு
டெல்லியில். அவங்க அப்பா வந்து லெஃப்டினன்ட் ஜெனரல் லக்ஷ்மண் சிங், இவர் ஜெனரல் பிபின் ராவத். அவங்க இன்னும் அவருக்கு ஒரு ஃப்ளாட் இருந்தது, ஒரு வீடு இருந்தது, அவ்வளோதான். அதுவும் இஎம்ஐல வாங்கினது. பாகிஸ்தானோட மொத்த பொருளாதாரம் அந்த நாட்டை ஆண்டவர்களால் சுரண்டப்பட்டதை நம்மளால பார்க்க ராணுவத்தால் சுரண்டப்பட்டது. ராணுவத்தால் சுரண்டப்பட்டதை நம்மளால பார்க்க. எல்லா நாடுக்கும் ராணுவம் உண்டு. ஆனால் ராணுவத்துக்கென்று ஏற்பட்ட ஒரே நாடு உலகத்தில் பாகிஸ்தான் மட்டும்தான். இருந்தாலும் இந்தியா மீது தொடர்ந்து வந்து அவர்களுடைய அந்த ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி, தாக்குதலாக இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் தொடருது. இந்த எல்லை பிரச்சனை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து வந்து இந்தியா மேல தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ பலுசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு புதுசாக உருவாகுதுன்னா அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? வித்தவுட் எனி டவுட் பாகிஸ்தான் துண்டாடப்பட்டால் அதுக்கு நமக்கு சாதகமாக தானே இருக்கும், பாதகமாக எப்படி மாறும்? பலுசிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை, எப்படியும் பார்டர் நம்மளுக்கும் அவங்களுக்கும் இல்லை. பொருளாதார ரீதியில் வந்து பலூச்சிஸ்தானுக்கு இந்தியாவோட தேவை இருக்குது. அதுக்காண்டி இந்தியா பலூச்சிஸ்தான் சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்காதீங்க. நான் ஒன்றும் மன்மோகன் சிங் அவர்கள் இல்லை. ஷர்மல் ஷேக்கில் போயிட்டு அவர் ஒரு இது சொன்னார், இந்தியா எந்த விதத்திலையும் பலூச்சிஸ்தானில் எந்த காரணத்தாலும் எந்த இதுலேயும் நாங்கள் ஈடுபடவில்லை அப்படின்ட்டு. நீ கேட்காது, அவன் கேட்காது, நீ ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இந்திய பாராளுமன்றத்தில் அவரை கேள்வி கணக்குகளால் போட்டு தொலைச்சி எடுத்துட்டாங்க. பாகிஸ்தான் வந்து அவன் காஷ்மீரில் நான் நேரடியாகவும் மறைமுகமாக பாகிஸ்தான் இன்வால்வ் ஆகலைன்னு அவன் சொன்னதுக்கு இவர் வந்து அதில் கையெழுத்திடப்பட்ட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட்டறிக்கையில் இந்தியாவும் பலூச்சிஸ்தானில் எந்த விதத்திலையும் எந்த தலையிடாது, நாங்கள் எங்கேயும் வந்து இதில் இப்போ நடக்கக்கூடிய பலூச் பிரச்சனையில் எங்களுக்கு கையில் அந்த எங்களோட அதாவது நாங்கள் இதில் மூக்க நுழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நீ கேட்காதது வந்து நீ ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு இங்கே இந்தியாவில் போட்டு தொலைச்சி எடுத்துட்டாங்க. ஆனால் பலூச்சிஸ்தான் சுதந்திர நாடாக மாற வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அப்படி வந்தால் பலூச்சிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கான உறவு என்பது வந்து அது ராஜாங்க ரீதியிலான எடுக்கக்கூடிய முடிவாக இருக்குமே தவிர்த்து, அதுவும் இந்தியாவுக்கும் பலூச்சிஸ்தானுக்கும் அப்படி ஒரு நாடு ஏற்பட்டால் இந்தியா வந்து ஆதரிக்குமானா ஆதரிக்கும். ஓகே, நான் தான் முதலே சொன்னேனே, மதத்தால் பேரால் ஒரு நாடு உருவாகலாம் என்று வெள்ளைக்காரன் பிரிட்டிஷர் வந்து சொல்லிட்டு போன அந்த கருத்து, ஜின்னா முன்வைத்த அந்த சிந்தனை, அது ஒழிக்க வேண்டும். அதற்கு பாகிஸ்தான் ஒழிய வேண்டும். இல்லைன்னா பல்வேறு பாகிஸ்தான்கள் இந்தியாவில் உருவாகிறதுக்கு நாளைக்கு நம்மளே வித்துட்ட மாதிரி ஆயிடும். பாகிஸ்தான் ஒரு நாடா இருக்கிற வரைக்கும் மதத்தின் பேரில் இன்னும் நாடுகள் உருவாக்கலாம் என்ற சிந்தனை மற்றவனுக்கு யாருக்கும் வரக்கூடாது. இப்போ அன்னைக்கு பாகிஸ்தான் வந்தது இல்லை, ஏன் இன்னொரு வாட்டி இன்னொரு பிரிவினை ஏன் இந்தியாவுக்குள்ள உண்டாக்க முடியாது? அந்த சிந்தனையே தப்பு இல்லை. அப்படி நீ மதத்தின் பேர்ல ஒரு பூகோளத்தை உருவாக்கலாம்னு நீ நினைச்சன்னா அது இருக்காதுடா, அது துண்டாடப்படும், அது என்னைக்கும் நிலைச்சு நிற்காது அப்படின்ற அந்த எண்ணம் வந்தா மாத்திரம்தான் யாரும் வந்து பிரிவினை என்ற சிந்தனையை வந்து அவங்களுக்குள்ள விதைச்சிக்க மாட்டாங்க, மற்றவங்க மனசுலையும் விதைக்க மாட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் வீழ்வது நமது தேவை. உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு ஒரு நேர்காணல் தந்தமைக்காக மிக நன்றி. நன்றி. ஜெயின். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.